மாசம் மாசம் தான் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளியா நீங்க, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். ஏன்னா சமீபத்துல அரசாங்கம் 3 முக்கியமான மாற்றத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதன் மூலமா நம்மள மாதிரியான ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு நிஜமாவே ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது. அது என்ன பெனிஃபிட், என்ன திட்டம், யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், இந்த மாதிரியான பல கேள்விகள் உங்க மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிங்க, அதுக்கான விடை உங்களுக்கே தெரிஞ்சிடும். சோ வீடியோவை மறக்காம எண்டு வரைக்கும் பாத்துருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்க யுவராணி. எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் இப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. ஐயோ, நான் இந்த இன்சூரன்ஸ் பண்ணலாம் போடல யுவராணி, நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கும் இந்த திட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிலாம் நீங்க யோசிப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. பட் நம்மள அறியாமலே நம்ம இந்த திட்டத்துல இருக்கோம். எப்படி அப்படின்னா, மாசம் மாசம் நமக்கு சம்பளம் போடுறாங்களே, யாரெல்லாம் 15,000 ரூபாய்க்கும் மேல சம்பளம் வாங்குறாங்களோ நிச்சயமா அவங்களுடைய சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிஎஃப் பணமா எடுத்து போட்டு வச்சிருப்பாங்க. அது நம்மளுடைய பென்ஷன் அமௌண்ட் மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். இல்ல இடைப்பட்ட காலத்துல ஏதாவது ஒரு தேவை இருக்கு, ஒரு கல்யாணம் இல்ல படிப்பு செலவுக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பார்ஷியலா நம்மளால பணத்தை வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் அந்த பிஎஃப் அமௌண்ட். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ அரசாங்கம் சமீபத்துல இந்த ஜூலை 18ஆம் தேதியில இருந்து 3 முக்கியமான மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. சோ இது நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இது நிறைய பேருக்கு தெரியாமல இருக்கே அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோணுச்சு. அதை தெரியப்படுத்தணுன்ற ஒரு ஆக்ஷனா தான் இந்த ஒரு வீடியோ. சோ இந்த EDLI ஸ்கீம் பொறுத்தளவுல என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதுலயே இருக்கு பாத்தீங்களா, இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு. சப்போஸ் ஒரு கம்பெனில வேலை பார்த்துருக்கும் போது அந்த எம்ப்ளாயி ஏதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட குடும்பத்துக்கு மேக்சிமமா அதிகபட்சமா 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் போய் சேரும். எதுக்கு தனியா நம்ம இன்சூரன்ஸ் பிரீமியம் அமௌண்ட் எல்லாம் கட்டணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. 7 லட்சம் ரூபாய் மேக்சிமமா கொடுப்பாங்க. அதுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்பர் 1, 50,000 ரூபாய் மினிமம் இன்சூரன்ஸ். ஈவன் தோ உங்ககிட்ட ரொம்ப கம்மியான EPF பேலன்ஸ் இருந்தா கூட, அதாவது முன்னாடில 50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் ஆவரேஜ் PF பேலன்ஸ் உங்களுக்கு கம்மியான ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி இருந்த ரூல் படி. அதாவது உங்களுக்கு 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டா கிடைக்கும். பட் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜூலை 18ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு இந்த PF அமௌண்ட் 50,000 ரூபாய் கூட இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாருக்குமே 50,000 ரூபாய் மினிமமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய ரூல். இஃப் இன் கேஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட எம்ப்ளாயி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, 6 மாசம் மட்டும் தான் வேலை பார்த்திருக்காங்க, அவங்களுடைய PF பேலன்ஸ் பார்க்கும்போது வெறும் 18,000 ரூபாய் தான் இருக்கு. இப்போ 18,000 ரூபாய் இருந்ததுன்னா அதுல இருந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இன்சூரன்ஸா கொடுப்பாங்க. பட் இனிமேல் அது எவ்வளவு பணமா இருந்தாலும் சரி, மினிமமா அவங்க சப்போஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா 50,000 ரூபாய் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்சிமமா 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். நம்பர் 2, ஜாப் கேப் ஆஃப் அப் டு 60 days அலோட். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரூல் என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லாஸ்ட் 12 மந்த்ஸ் கண்டிப்பா நீங்க வேலை பார்த்து இருந்திருக்கணும். லாஸ்ட் 12 மாசம் வரைக்கும் கண்டிப்பா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த PF பணம் எடுத்து இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் பணம் வாங்குறதுக்கு நீங்க எலிஜிபிளான ஒரு பர்சன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிச்சயமா நம்ம நாமினியுமே ஆட் பண்ணி வச்சிருக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஒரு இன்சூரன்ஸ் ப்ராசஸே நடக்கும், EDLI அப்படிங்கிறது. இஃப் இன் கேஸ் நீங்க வேற ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணுப்பா, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஒரு 45 நாள் சும்மா தான் இருக்க போறேன், அதுக்கப்புறமா தான் நான் வேலையெல்லாம் தேட போறேன், அதுக்கப்புறம் தான் நான் வேலையை திரும்ப ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிற எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும் சரி, நடுவில் கொஞ்சம் கேப் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பட் இனிமேல் என்ன சொல்லியிருக்காங்க, இப்பதான் நான் சொன்னேன், ஜூலை 18ஆம் தேதியில இருந்து 60 நாட்கள் வரைக்கும் நீங்க கேப்ல இருந்து இன்னொரு கம்பெனிக்கு சேர்ந்திருக்கீங்க, கடைசி 12 மாசத்துல கணக்கு எடுத்து பார்க்கும்போது தெரிய வந்துச்சு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப் நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போது நடுவில் கேப் இருந்தா கூட நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போம்ப்பா, இந்த EDLI திட்டத்தின் கீழே நீங்க எலிஜிபிளான ஒரு பர்சன் தான் அப்படிங்கிறத நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போம் அப்படிங்கிறதா புது ரூலா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பர்சன் கம்பெனியே ஒரு கம்பெனில வந்து இந்த ஜனவரி 2025ல சேர்ந்திருக்காங்க. அப்புறம் ஒரு 45 நாட்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு கம்பெனில மார்ச் மாசம் போய் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சமீபத்துல ஜூன் மாசத்துல அவங்க தவறி போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பழைய ரூல் படி அவங்களுக்கு இந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்காது, இந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது. பட் இந்த புதிய ரூல் படி அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறதுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சன். 3வது அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம லைஃப்ல இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நான் உதாரணம் சொல்லும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு. சப்போஸ் அவங்க தவறி போயிட்டாங்கன்னா, சப்போஸ் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும் போதே ஒரு பயம் வருது. நம்மளே அறியாமலே பயம் கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. இன்சூரன்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம்
நமக்கு இல்லைனாலும் நம்மளோட குடும்பத்துக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. வெறும் 600 700 நம்ம ப்ரீமியம் கட்டுறதன் மூலமா 2 கோடி ரூபாய் கவரேஜ் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதுல 51+ இன்சூரன்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கிறதுனால பெஸ்டானது எது, உங்களுக்கு ஏற்றது எது, உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் வரும், உங்களால எவ்வளோ ப்ரீமியம் கட்ட முடியும், என்ன வயசில் நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போட ஆரம்பிக்கிறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ப்ரீமியம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ பெட்டர் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு என்ன ஏதுன்ற உங்களோட தேவையை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு இது ஆப்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க பெட்டர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இப்போ எனக்கு பயங்கரமான ஒரு கோல்டு இருக்கு, ரொம்ப காஃப் இருக்கு, பட் இஃப் இன்கேஸ் ரொம்ப சீரியஸா போச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்பலாம் செலவாகும்னு நினைச்சாலே நான் வந்து போக மாட்டேன், ஐயோ அவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி. பட் இஃப் இன்கேஸ் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா அதை பத்தின பயம் கிடையாதுல்ல. ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை சரி செஞ்சிடலாம். நம்ம இருந்தால் தான் நம்மளால எதுவுமே நம்ம குடும்பத்துக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. 1 கோடி ரூபாய் கவரேஜ் வெறும் மாசம் 400 to 500 நம்ம ப்ரீமியம் பே பண்ற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்ல அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இங்க 51+ இன்சூரன்ஸ் அவங்களும் கொடுத்துருக்காங்க. பெஸ்டானது எதுன்றதை நமக்கு தேவையானது எதுன்றதை நாம தான் சூஸ் பண்ணணும். அவங்க சொன்னாங்க நான் எடுத்தேன், இவங்க சொன்னாங்க நான் எடுத்தேன் அப்படின்றது எப்பவுமே நம்ம பேசக்கூடாது. அப்புறம் 30 minutes கிளைம் சப்போர்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இப்போ மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? கவரேஜ் கண்டினியூஸ் ஃபார் 6 months ஆஃப்டர் லீவிங் த ஜாப். எப்படி இருக்குல்ல? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 2-3 மாசம் ஆச்சு கம்பெனி விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான், நீங்கள் கம்பெனியில் இல்லை, நீங்கள் 2 மாசமா சம்பளம் வாங்கல, ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த EDLI திட்டத்தின் கீழே எந்த எலிஜிபிலிட்டியும் வராது, உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம் எதுவும் கிடைக்காது. இஃப் இன்கேஸ் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு அந்த பணம் கொண்டு போய் சேராது, கொண்டு போய் கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த பிஎஃப் பணம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க அதுக்குள்ளே இல்லை அப்படின்றாங்க. பட் இப்போ நம்ம வேலையை விட்டு 6 மாசம் ஆனா கூட இவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துருந்தாங்கப்பா, அவங்க பேரோல் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற கணக்கெல்லாம் காமிக்கும் போது நமக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா கூட ஆஃப்டர் ரிசிக்னேஷன் பண்ணா கூட ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப்ல இருந்து நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் அவங்க இன்சூரன்ஸ் பணமா கொடுக்குறாங்க. அதுவும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பேரோல நம்மளுடைய பேர் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த பிப்ரவரி மாசம் வேலையை விட்டு நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவருடைய பேர் ரோலு, அவங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய பேர் ரோல், அவருடைய பேர் வந்து மே மாசம் வரைக்கும் இருக்கும். மேபி இந்த நோட்டீஸ் பீரியட் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவர் ஜூன் மந்த் ஏதாவது தவறி போயிட்டாரு அப்படின்னா பிப்ரவரி மந்த் தான் லாஸ்டா அவங்களுக்கு வந்து இந்த பிஎஃப் அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு 4-5 மாசம் தானே ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 6 months அவர் ரிசைன் பண்ணியிருந்தா கூட அவருடைய கான்ட்ரிபியூஷன் கடந்த 6 மாசத்துக்குள்ள முன்னாடி இருந்திருந்தா கூட உங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் அப்படின்றது தான் புதிய ரூல். அதுவும் இந்த ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் 3 முக்கியமான ரூல் இந்த ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. EDLI, அதாவது எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றத பொறுத்தளவுல. ஸோ இது நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? என்னது 50,000 1 லட்ச ரூபாய் இப்பெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த EDLI திட்டத்தின் மூலமா எப்படி நம்ம பணத்தெல்லாம் கால்குலேட் பண்றதுன்னு. அந்த வீடியோனுடைய லிங்க் கீழே கொடுக்க சொல்றேன், இருந்தாலும் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு ரெட்டு நம்மளோட சேனல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நானே போட்டிருக்கேன். அதனாலதான் இந்த மேக்ஸ் கால்குலேஷன்லாம் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஜஸ்ட் முக்கியமான அப்டேட் என்னவோ அதை மட்டும் நான் சொன்னேன். இது யாருக்கெல்லாம் ரொம்ப தேவைப்படும் அப்படின்னா, யாராலையும் அவ்வளோ காசு கொடுத்து ஒரு இன்சூரன்ஸ் வெளியில போட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. அப்படி பார்க்கும்போது கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்த்துருக்கோம், நம்ம இல்லை அப்படின்னும் போது நம்மளோட குடும்பத்துக்கு நம்ம இல்லாத போது எப்படி அவங்க போல போட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கும் 7 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இதை நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கூடிய ஒரு எம்ப்ளாயா இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் அது கிடைக்கும். பட் அந்த 7 லட்சம்ன்றது பத்தாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த என்னுடைய வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2த்துக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் இது யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம், ரொம்ப வந்து தினக்கூலிக்கு போயிட்டு இருக்கிறவங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பெருசாக அவங்களுக்கு வருமானம் இல்லாத ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாகவே இந்த ஒரு திட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் முன்னாடி ஒரு தடவை நான் கேள்விப்பட்டேன், என் ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் யாரோ பரத்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்களாமா. 3 மாதம் மட்டும்தான் இருந்தாங்களாம். பட் அவங்களால இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டுமே அடைய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி உள்ள திட்டத்தில் அது கிடையாது. பட் இப்போ லாஸ்ட் 6 months வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது
அப்டேட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல அப்டேட்டு, தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அப்டேட். இதுக்காக எந்த விதமான எக்ஸ்ட்ரா பணமும் நம்ம கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த இன்சூரன்ஸ் பணம் வாங்குறதுக்காக. ஆல்ரெடி நம்ம சம்பளத்துலேருந்து அவங்க பிடிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம கொடுக்குறாங்க. இன்னொன்று நாமினியை நிச்சயமாக நம்ம ஆட் பண்ணியே இருக்கணும். நாமினி ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த என்ன ரூல்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது. இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக என்னென்ன அப்டேட்டு இந்த ஜூலை 18ஆம் தேதியிலேருந்து அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க, இது எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. Boss Wallah. Be the boss.